இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் டிராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. எங்க டிராவல் பண்ண போறோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ணி போக போறோம் மக்களே. பஸ்ஸோடைய கலரே பார்க்க சூப்பராக நல்லா இருக்குங்க. 13.5 மீட்டர் சேசஸ் பாரத் பென்ஸில் பிரகாஷ் கெப்பலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த டைமிங்க்கு பிஃபோராக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டி தாங்க இந்த சபரி டிராவல்ஸ். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் 6:05 கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இங்கே ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 6:20, ஆனால் 6:05 வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் டிராவல் லாகர் ரஃபீக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூர்ல இருக்கேங்க. கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்படியே இங்க வச்சு உங்கள்கிட்ட இன்ட்ரோ பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் டிராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. எங்க டிராவல் பண்ண போறோம்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ணி போக போறோம் மக்களே. எந்த டிராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சபரி டிராவல்ஸ். இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நைட்டு 9 மணிக்கு இங்க கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பஸ் எடுப்பாங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் நாங்க பஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான டிராவலை சபரி டிராவல்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலையும் பஸ்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேங்க. இங்கே மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் லாட்ஜின்னு இருக்குது. இங்கே தான் வந்து நான் ஸ்டே பண்ணேன். நைட்டு 9 மணிக்கு நான் செக்இன் பண்ணேங்க. இப்போ 7 மணி வாக்கில் செக் அவுட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நைட்டு நமக்கு வந்து ட்ராவல்னால நான் ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்தாங்க, நல்லா தூங்கினேன். ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க. இதோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாங்க. நான் ஏசி 600 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதான் ரூமோட டீட்டெயில்ஸுங்க. நீங்கள் இன்கேஸ் கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு சைடு வரீங்க, உங்களுக்கு ரூம் வேணும்னா ஒரு பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக வந்து ஸ்டே பண்ணலாம். ரூம் வந்து நல்லா இருக்குது. நான் எப்படி வந்தேன்றது நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க. இந்த vlogக்கு அப்புறம் நான் சென்னையில் இருந்து எப்படி கோயம்புத்தூர் வந்தேன் அது எல்லாமே பார்ப்பீங்க. அதுவும் வந்து ஒரு ஆம்னி பஸ்ஸில் தாங்க நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். அது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு புத்தம்புது BS6 AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சென்னை டு கோயம்புத்தூர் வரை ட்ராவல் பண்ணி வந்தேன். நேற்று நைட்டு வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரூட் பஸ்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அதில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க போடுவாங்களே அந்த சாங்கை கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுற சுகமே ஒரு தனி சுகங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ரூட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சாங் போட்டு ட்ராவல் பண்ண பிடிக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். அதிலலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். நான் மதியானம் சாப்பிடலைங்க. மதியானம் ஒரு 2 மணிக்கு தான் வந்தேன். எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு மதியானம் 2 மணிக்கு வந்து நல்லா தூங்கிட்டேன். போய் சாப்பிட்டு நம்ம பஸ்ஸை போய் பார்க்கலாம், சரிங்களா? என்றைக்குமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க காந்திபுரம். காந்திபுரமில் மொத்தம் 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த சைடு நீங்கள் நேராக போனீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போய்க்கலாம்.
அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. டவுன் பஸ் ஸ்டாண்டு, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எஸ்சிடிசி, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், அந்தியூர், மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் என்றைக்குமே பிஸியாக இருக்கும். அது அந்த சைடு வரும். இன்னும் ஒரு 300-400 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு ஜங்ஷன் வரும். அது இன்னும் பிஸியாக இருக்கும். மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:10. நம்ம காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். பஸ்ஸை பார்த்துட்டேன் மக்களே, பார்க்கிங்கில் இருக்குது. ஆனால் பார்க்கிங்கில் பஸ்ஸை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டுறாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பார்க்கிங்லலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, பஸ்ஸு வெளியே வரும், அங்கே வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்க்கிங்கில் வச்சு என்னால் பஸ்ஸோட வீடியோ எக்ஸ்டீரியர் எடுக்க முடியல. பஸ்ஸை ரெடி பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, கீழே போடுற பார்த்துக்கோங்க. இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக 8:45 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 மணி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் சீக்கிரம் வந்தது, சரி கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம், அந்த ஈவினிங்கோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் பார்க்கிங் உள்ளே அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதனால தான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். சரி நம்ம போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டோன்னா டைம் ஒரு 7 மணி ஆகிடும். அப்படியே பொறுமையாக போயிட்டு சாப்பிட்டு வந்தோன்னா 7 மணி ஆகிடும். வெயிட் பண்ணலாம், பஸ்ஸு வரட்டும். அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே கவர் பண்ணலாம். பெஸ்ட்டாக என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஒரு vlog-ஐ நான் கொடுக்குறேன். நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் டெம்பிளுங்க. முனியப்பன் கோவில் கரெக்டாக வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து அந்த கோயில் இருக்குது. அங்கே தான் போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு 9 மணி போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸு டெய்லி நைட்டு 8:45 இங்கே போர்டிங் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கப்புறம் காலையில் கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா 6:20 கோயம்பேடு மெட்ரோ அங்கே தான் வந்து லாஸ்ட்டு ட்ராப்பிங்கு. 6:20 கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. ரிட்டர்ன் டைரக்ஷன்லேயும் சேம் 9 மணிக்கு. அங்கே நைட்டு சென்னையில் 9 மணிக்கு எடுத்தாங்கன்னா இங்கே காலையில் லாஸ்ட் ட்ராப்பிங் இந்த முனியப்பன் டெம்பிள் இருக்குல்ல கோவில், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. இதான் நம்ம பஸ்ஸோட டைமிங் மக்களே. நம்ம பஸ்ஸோட போர்டிங் பார்த்துடலாம். டெய்லி நைட்டு 8:45 இங்கே முனியப்பன் கோவில் இருக்குல்ல, இங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி மில்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீலமேடு, ஓப்ஸு, சித்ரா, கேஎம்சிஹெச், சின்னம்பாளையம், நிலாம்பூர், அதுக்கப்புறம் வந்து செங்கம்பள்ளி டோலு, லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவினாசி வரைக்கும் நமக்கு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி செங்கல்பட்டு, எஸ்பி கோயில், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து வண்டலூர், பெருங்கலத்தூரில் இருந்து பைபாஸ் வழியாக நம்ம போரூர் டோல் போயிட்டு மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு A to B மெட்ரோ அங்கே வந்து லாஸ்ட் ட்ராப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம பஸ்ஸோட போர்டிங் அண்டு ட்ராப்பிங் பாயிண்ட்டு. சைடில் போடுற பார்த்துக்கோங்க. நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாம். பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து சிட்டி பிக்கப்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவினாசி, பவானி, சங்ககிரி, சேலம், ஆத்தூர், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், செங்கல்பட்டு, கோயம்பேடு, சென்னை, இப்படி தான் வந்து நம்ம பஸ்ஸு இந்த ரூட் வழியாக தான் போகிறாங்க. இந்த சபரி டிராவல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சென்னை டு கோயம்புத்தூர் டு சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஒரு 10 நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி நைட் சர்வீஸ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டே சர்வீஸ் இல்லை, ஒன்லி நைட் சர்வீஸ் மட்டும் தான் கோயம்புத்தூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சபரி டிராவல்ஸ் இந்த ரூட்டை ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸை தான் இறக்கியிருக்காங்க. பிராண்ட் நியூ BS6. அதே போல் சேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸு பிரகாஷ் கெப்பலால் பில்ட் பண்ண பஸ்ஸு. ஃபுல்லாகவே பர்த்து, மொத்தம் 36 பர்த்து உள்ள ஒரு வண்டியை தான் விட்டுருக்காங்க. சபரி டிராவல்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னே சென்னை டு கோயம்புத்தூர் டு சென்னை ஸ்டார்ட் பண்ணாங்களே, அப்போயே நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கம்ஃபர்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். மெயினாக அந்த டைமிங்க்கு பிஃபோராக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டி தாங்க இந்த சபரி டிராவல்ஸு. சென்னை டு கோயம்புத்தூர்,
கோயம்புத்தூர் டு சென்னை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குது, என்ன டைமிங் போகிறாங்க சென்னை எல்லாமே வந்து பார்க்கலாம். பக்காவான ஒரு பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். அங்கே ஒரு பார்க்கிங் தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம பஸ்ஸு நிற்கிதுங்க. ஃபஸ்ட்டு பஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பஸ்ஸு நம்ம பஸ்ஸு நிற்கிது. அங்கே தான் இருக்குது பார்க்கிங்கு. ஆனால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் இங்கே இருந்து பேசிகிட்ருக்கேன். அந்த பார்க்கிங்கில் இருந்து ஃபஸ்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோயில் இருக்குல்ல, அருள்மிகு முனியப்ப சுவாமி திருக்கோவில், இங்கே தான் ஃபஸ்ட் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக போய் சாப்பிட்டாச்சு மக்களே. இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அன்லிமிட்டெட் பிரியாணி, சென்னை ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் அதில் வந்து செய்வாங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. மதியானம் வேறு சாப்பிடலைங்களா, அதனால் பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். அன்லிமிட்டெடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி பிரியாணி தான் சாப்பிட்டேன். சிக்கன் மட்டன் ரெண்டுமே இருக்குது. நான் அந்த சைடே போல் எம்டி பிரியாணி சாப்பிட்டுட்டு மஷ்ரூம் ஃப்ரை அது ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். ரெண்டுமே சேர்த்து 230 மக்களே. ஆனால் ரேட்டு வைஸ் அதிகம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே காந்திபுரம் வந்தேன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணுவேன், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி தான் ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க. நான் ஓடிடும், கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ்ஸு வரட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணால். எனக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் மட்டும் எப்படி எடுக்க போகிறேன்றது தாங்க தெரியலை. இன்டீரியர் கூட கஷ்டமாக இருக்கும், எக்ஸ்டீரியர் கூட எடுத்துருவேன், இன்டீரியர் தான் கஷ்டமாக இருக்கும். சமாளிக்கலாம், பஸ்ஸு வரட்டும், நம்ம சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். 1 hour later. மக்களே, நமக்கு சபரி ட்ராவல்ஸில் இருந்து டிரைவர் நம்பரு, பஸ்ஸு நம்பரு, அதே போல் பஸ்ஸு எங்கே இருக்குது அந்த ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பஸ்ஸு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங்கில் இருக்குது, இன்னும் கொண்டு வரல. பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு வரட்டும், நம்மளுடைய பஸ்ஸு பார்த்துட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம பஸ்ஸு எடுத்துட்டாங்க, பார்க்கிங்கில் இருந்து எடுத்து இப்போ வெளியே வராங்க. டைம் 8:15 பார்க்கிங்கில் இருந்து வராங்க. வரட்டும், நம்ம பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக எடுத்து காட்டுறேன். என்ன ஈவினிங்கே அந்த 5:30 மணி டைமில் எடுக்கணும்னு நினச்சி வந்தேன், நம்மளை அலோவ் பண்ணலை. பஸ்ஸு வரட்டும், பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக எடுக்கலாம். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு
நல்லா பக்காவாக இருக்குங்க. மொத்தம் 36 பர்த் உள்ள ஒரு வண்டிங்க. ஃபுல்லாகவே ஒரு ஸ்லீப்பரு. மொத்தம் 36 பர்த்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வைஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க. ஒரு புத்தம்புது BA6ங்க சபரி டிராவல்ஸு. பக்காவாக இருக்குது. பஸ்ஸோடைய கலரே பார்க்க சூப்பராக நல்லா இருக்குங்க. 13.5 மீட்டர் சேசஸ்ஸு. பாரத் பென்ஸில் பிரகாஷ் கெப்பலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஸ்ட்ரிப் லைட்டு கோல்டு கலரில் வெளியே பார்க்க எக்ஸ்டீரியரே அவ்வளோ ஒரு அழகாக கொடுக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8:45. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் பிஃபோரே வந்துட்டாங்க. 8:30க்குலாம் ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங்கில் இருந்து நம்ம பஸ் எடுத்தாச்சு. செகண்ட் போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு வாட்டர் பாட்டிலும் எல்லா பேசஞ்சருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி கிட்ட வந்து கொடுக்குறாங்க சபரி டிராவல்ஸில் இருந்து. ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்திருக்காங்க. இங்கே டைமிங் 9 மணி. ஆனால் நம்ம பஸ்ஸு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் உள்ளே போய் சீட்டில் உட்காந்துட்டு நம்மளுடைய பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கேபினை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பர்த் U3. இதில் தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் டு சென்னை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மொபைல் ஹோல்ட்ரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிலோ வந்துடுது. செப்பரேட்டாகவும் சபரி ட்ராவல்ஸில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிலோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஃபியான பிலோவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஆனால் ஆஃபில் இருக்குங்க. டிரைவரை நான் கண்ட்ரோலில் ஸ்விட்ச் இருக்கும், அவர் ஆன் பண்ணார்னா இங்கே ஆன் ஆகும். தென் நம்ம தலைக்கு நேராக பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி ஃப்ளோ பக்காவாக இருக்குங்க. நல்லா கூலிங்காக சில்லுன்னு நல்லா இருக்குது. ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. சபரி பஸ் நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. வாஷ் பண்ணி ஒரு திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டீரியர் லைட்டுக்கு மேட்சாக வந்து நமக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. One hour later. அதெல்லாம் மாற்றிட்டாங்க, வேற ஆள் வச்சுட்டாங்க.
ஆமாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் அதை கட் பண்ணி போயிருக்காங்க. அந்த ரைட்டு ஏஆர்எஸ்பிபி கூட இங்கே போடுறாங்களா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:40. சங்ககிரியில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிப்பாட்டியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போகும்போது சங்ககிரியில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று கொடுத்துருவாங்களா, இங்கே பங்க்கில் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்குங்க, சென்னை வரைக்கும் நான் ஸ்டாப் ரைடு. உளுந்தூர்பேட்டையில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்க மாட்டாங்களாம், ஏன்னா பேசஞ்சருக்கு கரெக்டாக அந்த 11:30 தூங்குகிற டைம் அப்போது ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் பேசஞ்சர் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டாங்கன்னா எங்கேயாச்சும் டோலை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிப்பாட்டுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். கேபின் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக கருப்பத்தாம்பட்டி டோல்கேட் தாண்டி அங்கேருந்து ஆரம்பித்து கேபின் எடுத்தங்க. சூப்பராக ஓட்டினாங்க. வண்டி 80க்கு மேலெலாம் போகுதுங்க. 80 லாக் இருக்குன்னு நினச்சேன், 80 லாக்கில் நல்லா சூப்பராக ஓட்டினாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு அலாரம் வச்சு ஒரு 3 மணிக்கு
உளுந்தூர்பேட்டை அந்த திருச்சி ஹைவே ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். காலையில் ரைடு நல்லாயிருக்கும். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் நான் சைடு சிங்கிள் அப்பர் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் 899 899 ரூபாங்க. நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சபரி ட்ராவல்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் தான் போயிட்டு புக் பண்ணேன். அதில் புக் பண்ணால் ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அதில் தான் புக் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் வீக்கெண்டு வீக் டேஸை டிக்கெட் ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அப்பரு, சிங்கிள் லோயரு, டபுள் அப்பர், டபுள் லோயர் இதுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் 899 ரூபா, 899 ஆச்சு. எல்லா பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இறங்கும்போது இந்த வெட் வைப்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருக்காங்க. குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி சென்னை வந்துட்டோம். சென்னையில் என்னோடய வீட்டுக்கே வந்துட்டேன். அங்கே இறங்கி ரேபிடோ புக் பண்ணி நான் வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலுங்க. சபரி ட்ராவல்ஸில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. கேபின்லாம் பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்திங்கன்னா
கரெக்டாக உளுந்தூர்பேட்டை தாண்டி அங்கேருந்து கேபின் எடுத்தேங்க. திண்டிவனம் முன்னாடி வரைக்கும் கேபின் எடுத்தேன். அதே அலாரம் வச்சு எடுத்தே ஆகணும்னு சொல்லி முழிச்சு எடுத்தாச்சு. செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் நம்ம சூப்பராக எடுத்தாச்சு. வண்டியோட ஸ்பீடெல்லாம் பார்த்துருப்பீங்க, 80க்கு மேலே போகுதுங்க. நல்லா சூப்பராக ஓட்டினாங்க. 2 டிரைவர் அண்ணாவும் நல்லா ஓட்டினாங்க. கரெக்டாக அந்த சங்ககிரியில் 11:30 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கொடுக்கலங்க. பேசஞ்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, இடையில கேட்பாங்க ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தேன். ஆனால் யாருமே கேட்கல, எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. நான் வந்து அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி விழுப்புரம், திண்டிவனம் அதெல்லாம் வந்து கேபின் எடுத்தேன். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல, எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க. ஒரே ரெஸ்ட் ஸ்டாப் உங்களுக்கு சங்ககிரியில் மட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி ஒரு நான் ஸ்டாப் ரைடு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் 6:05 கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. இங்கே ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 6:20, ஆனால் 6:05 வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ராவலுங்க சபரி ட்ராவல்ஸு. கோயம்புத்தூரில் இருந்து சென்னை டு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸு. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சபரி ட்ராவல்ஸு அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான டைமிங்கில் நம்மளை கோயம்பேடில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. 2 ட்ராவல்ஸு நம்ம ட்ராவல் பண்ணி வ்ளாக் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ட்ராவல்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, சபரி ட்ராவல்ஸு. இதில் நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வந்தோம். செகண்ட் வந்து சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு எப்படி போனன்றது அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. ஒரு 2 ட்ராவல்ஸ், ஏன்னா இந்த ரூட்டு கோயம்புத்தூர் டு சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுனால இன்றைக்கி சூப்பராக நம்ம வந்து வ்ளாக் எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.